9340 போட்டுக்கிறாங்க. அது காலையில் செக் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். 7000 rupees. அந்த டெமோ பீஸ் தான் காட்டினாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பீஸ் காட்டல. ஃபர்ஸ்ட் பீஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. டெமோவில் ஒரு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. சைடில் எங்கே அடிவிடாமல் இருக்கு. வெயிட் இல்லை, வீல் நல்லா ஒர்க் ஆகுது. கவர் பிடிச்சிக்குவோம். மேனுவல் புக் இருக்கு. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் ஃபேன் இல்லை, ப்ளோயர் தான் வேணும்னு சொல்லி ப்ளோயர் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வாரண்டி கார்டு, பத்திரமா வச்சுக்குவோம். ஒயர் அவ்வளோ லென்த் இல்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம். சுவிட்செல்லாம் ஆஃபில் தான் இருக்கு. இன்னும் உள்ள வாட்டர் ஃபில் பண்ணல. வாட்டர் ஃபில் பண்ணலைனாலும் ஃபேன் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அது ஃபேன் இல்லை, ஏர் ப்ளோயர் இருக்கு, அது ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். நல்லா காற்று காற்று எந்த அளவுக்கு வருதுங்க. நல்லா காற்று வருது. நல்லா இருக்கு. இதோட சுற்றி ப்ரொபோசன் காட்டுறேன். இதில் ஃபுல்லாக இல்லை, இதில் பாதி தான் காற்று வர மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிறது சும்மா எம்டி. இதில் மிச்சம் 2 சைடு தண்ணி ஊற்றுறதுக்காக. இதில் பேக் சைடு மட்டும்தான் அந்த ஹனிகோம் பேட் இருக்குது. ஃபேன் இருந்தால் தான் 3 சைடும் ஹனிகோம் ஃபேன் இருக்கும். இது ஏர் ப்ளோயர் இருக்கிறதுனால இதில் பேக் சைடு மட்டும்தான் வச்சுருக்காங்க. இந்த சைடு 7000க்கு நல்லா இருக்கு. இதில் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஐஸ் டியூப் போடுறதுக்கு தனியாக பாக்ஸ் எங்கேயும் கொடுக்கல. இதுலேயே தண்ணியும் ஐஸ்லையும் போட்டுக்கலாம். தேங்க்யூ.